காய்ஸ் வணக்கம். இன்னைக்கு சிறுகடிக்க அசி சீரியல் என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சீன் என்ன காட்டுறாங்கன்னா, நம்ம ரோஹிணி ஃப்ரெண்ட் வித்யா இருக்காங்க இல்லையா, அவங்களும் முருகன் 2 பேரும் வந்துட்டு கோவிலில் மீட் பண்ணுறாங்க. லைக் உங்களுக்கு பிடிச்சது என்ன, எனக்கு பிடிச்சது என்ன அப்படின்னு எழுதி கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ அது முருகன் பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்போ இவங்க கேட்குறாங்க, எவ்வளோ நேரம் தான் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, பார்த்துட்டிங்களா அப்படின்போது உங்களுக்கு எல்லாமே ஓகேவான் போது எல்லாமே மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. போய் சொல்லாதீங்க அப்படின்போது கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குது, பட் எல்லாத்தையும் பரவாயில்ல நான் மாற்றிக்கிறேன்னு. என்ன மாற்றிக்குவீங்க, எனக்காக நீங்கள் மாற்றிக்குவீங்களா அப்படின்போது, ஆமாம் உங்களுக்கு என்னெல்லாம் பிடிச்சதோ அதே மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கிறேன் அப்படின்போது, அப்படி பண்ணிங்கன்னா உங்களோட ஒரிஜினாலிட்டி போயிரும் தானேன்ற கேட்குறாங்க. அப்போ முருகன் சொல்கிறாரு, பரவாயில்லைங்க நமக்கு பிடிச்சவங்களுக்காக நம்மளை மாற்றிக்கிறது கூட ஒரு நல்ல விஷயம் தானுங்க அப்படின்றாரு. இப்படியெல்லாம் இழிச்ச வயலுங்க கிடைக்க மாட்டானுங்க, சீரியலில் தான் அப்படிலாம் பேசுவாங்க. கேர்ள்ஸ் நம்பாதீங்க இந்த மாதிரி பசங்களை. ஓகே, அப்போ அவர் கேட்குறாரு, ஓகே உங்களுக்கு எல்லாமே ஓகேவா அப்படின்போது, எனக்கும் மிஸ் மேட்ச் இருக்குது, பட் ஓகே அப்படி இப்படி மாற்றிக்கலாம், நீங்கள் தான் சொல்கிறீங்க இல்லையா, பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அவர் கேட்குறாரு, அப்போது நெக்ஸ்ட் லெவல் என்ன அப்படின்னு கேட்குறாரு. நெக்ஸ்ட் லெவலாக இருங்க என் மனசாட்சிட்டு போய் கேட்டுட்டு வரேன் அப்படின்றாங்க. மனசாட்சிட்டு கேட்கணுமா, சரி அது இப்போவே கேட்டு சொல்லுங்கள் அப்படின்போது, நான் தனியாக தான் போய் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக போயிட்டு இவங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் எந்த ஐடியாவுமே இல்லையே. நம்மளோட மீனா என்ன சொல்கிறாங்களோ அதான் கேட்குறாங்க. ஸோ மீனாக்கு கால் பண்ணி, மீனா வாட்ஸ் நெக்ஸ்ட் அப்படின்னு, என்னங்க சொல்கிறீங்க அப்படின்போது, மீனா நீங்கள் சொன்ன மாதிரி எங்களுக்கு பிடிச்சதெல்லாம் எழுதி கொடுத்தோம், கொஞ்சம் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் தான், பட் ஓகே அவர் எனக்காக மாற்றிக்கிறேன்னு எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு அப்படின்போது, பரவாயில்லையே உங்களுக்கு எப்படி, அவருக்கு பிடிச்சதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு போது, எனக்கும் கொஞ்சம் அப்படி தான் இருக்குது, அப்போ நீங்கள் மாறுவீங்களா அப்படின்னு மீனா கேட்கும்போது, எதுக்கு மீனா, அவர் தான் எனக்காக எல்லாத்தையும் மாற்றிக்கிறேன்னு சொல்கிறாரு அப்படின்போது, அப்படியெல்லாம் கிடையாதுங்க, 2 பேரோட லைஃப்பும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக போகணும் அப்படின்னா ஒருத்தருக்காக ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும். அவர் உங்களுக்காக பிடிச்சதெல்லாம் மாற்றிக்கிறேன்றாருன்னா நீங்களும் மாற்றிக்கணும் அப்படின்போது, ஆமாம் இல்லை மீனா நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் மீனா, நீங்கள்லாம் டாக்டரே வாங்கலாம் இந்த லவ்வில், உங்களுக்கு எவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கு. சரி மீனா இப்போ நான் என்ன சொல்கிறது, என்னோட லவ் ஓகே சொல்லிட்டுமா அப்படின்போது, வேண்டாம் இப்போல்லாம் ஓகே சொல்லிடாதீங்க, அவர் முதல்ல லவ் சொல்லட்டும், அவர் லவ் சொன்னதுக்கு அப்புறமும் நீங்கள் யோசிச்சு நான் சொல்கிறேன்னு சொல்லுங்கள், உடனே லவ் சொல்லிடாதீங்க அப்படின்போது, ஆமாம் இல்லை பாருங்களேன் மீனா எனக்கு இது கூட தெரியலன்ட்டு, சரி ஓகே மீனா அவர் வெயிட் பண்ணுறாரு, நான் அப்படியே வந்துட்டு சொல்கிறேன் அப்படின்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவர்கிட்ட வந்துட்டு சரி ஓகே அப்படின்றாங்க. அப்போ அவர் கேட்குறாரு, என்னங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்போது, எனக்கு இப்போ சாமி கும்பிடணும் அப்படின்னு. சாமி கும்பிடணுமா, உங்கள் மனசாட்சி கிட்ட கேட்டிங்களே என்ன சொல்லிச்சுன்னு போது, மனசாட்சி கொஞ்சம் யோசிக்க சொல்லியிருக்கு அப்படின்போது, எங்க மறுபடியும் போய் கேட்டு பாருங்களேன் அப்படின்போது, எங்க மனசாட்சி பூ கட்ட போயிடுச்சு அப்படின்ற உண்மையை உளறிட்டாங்க. என்னது அப்படின்போது, அதெல்லாம் இல்லை இப்போல்லாம் என்னால் சொல்ல முடியாது, நான் சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சாமி கும்பிடுறாங்க. அண்ட் அடுத்த சீனில் என்ன கட்டுறாங்க அப்படின்னா, நம்மளோட ஸ்ருதியோட அம்மா நல்லா ஜிங்குன்னு பயங்கர கோபத்தோட உள்ள கிளம்பிறங்கியிருக்காங்க. அவங்கள பார்த்ததுமே நம்ம விஜயா வாங்க சம்மந்தி அப்படின்னு நல்லா பேசுகிறாங்க. மீனாவை கூப்பிட்டே காஃபி எடுத்துகிட்டு வா சம்மந்தி வந்திருக்காங்க அப்படின்போது, நான் உங்கள் வீட்டில் காஃபி குடிக்கிற ஐடியாலெல்லாம் கிடையாது அப்படின்றாங்க. ஸோ அண்ணாமலையும் வந்துட்டு நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது, நல்லா இருக்குன்னு சொல்லதான் ஆசை, ஆனால் நீங்களாம் அப்படி இருக்க விடுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ அவர் கேட்குறாரு, என்னங்க பிரச்சனை அப்படின்போது, நம்ம முத்து சும்மா எப்போதும் கலாய்க்கிற மாதிரி, அவங்க வந்தாலே பிரச்சனை தானப்பா அப்படின்ற மாதிரி கலாய்ச்சதும் இவங்களுக்கு கோவம் வருது. இங்கே பாருங்க அவன்கிட்ட அப்படிலாம் பேச வேணாம்னு சொல்லி வைங்க, என்கிட்ட அவன் இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்றாங்க. ஸோ மீனா செம்ம கண்டாயிட்டாங்க. என்ன நீங்கள் அவன் இவன் பேசிட்டு இருக்கீங்க, அவங்க அப்பா சொல்கிறாங்க அவன் இவன்னா அது வேறு, நீங்கள் 3rd பர்சன் எப்படி அவன் இவன் பேசலாம் அப்படின்றாங்க. உடனே விஜயா அதுக்கும் நம்ம மீனாக்கிட்ட தான் சண்டைக்கு வர மாதிரி, என்னடி சம்மத்திக்கிட்ட மரியாதை இல்லாமல் பேசுகிற அப்படின்போது, ஆமாம் அவங்க என்ன அவன் இவன் மரியாதை இல்லாமல் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க. ஸோ அண்ணாமலை சரி நிறுத்துமா என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு, என்ன ஆச்சுங்க நீங்கள் ஏங்க இப்படி கோவப்படுறீங்க அப்படின்போது, உங்கள் குடும்பத்தில் ஏதாவது கஷ்டம் பண கஷ்டம் அப்படின்னா நீங்கள் எங்ககிட்ட சொல்லுங்கள், அதை விட்டுட்டு என் பொண்ணை வேலைக்கு அனுப்பியிருக்கீங்க, ஹோட்டலில் சர்வர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா, என் பொண்ணை நான் வந்துட்டு அப்படியே பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் அப்படி நாங்கள் வளர்த்துட்டு இருந்தோம், அவள் சாப்பிட்ட தட்டு கூட அவள் எடுக்க மாட்டா, ஆனால் அங்கே ஹோட்டலில் எச்சு தட்டு எடுத்துகிட்டு இருக்கா அப்படின்போது நம்ம முத்து சொல்கிறாரு மறுபடியும், அப்படியா இங்கே கூட தாங்க அவங்க சாப்பிட்ட தட்டை கூட எடுக்க மாட்டா, மீனா தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கா, அதுக்கும் சேர்த்து குரல் கொடுக்குறீங்களா அப்படின்போது, இங்கே பாருங்க நீங்கள் பேசாதீங்க அப்படின்னு கோவப்படுறாங்க. சரி இப்போ என்னதாங்க உங்களுக்கு பிரச்சனை அப்படின்போது, அவள் எடுக்கிறது எனக்கு அந்த மாதிரி அங்கே போய் ஒரு வேலை செய்கிறது எனக்கு பிடிக்கல அப்படின்றாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு அவளை இதை சொல்லிடுங்க, நீங்கள் வந்து வீட்டில் பெரியவங்க நீங்கள் இத்தனை பேர் இருக்கீங்களே அந்த வேலைக்கு போக வேணான்னு சொல்லுங்கள் அப்படின்றாங்க. ஸோ நம்மளோட அண்ணாமலை சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் உங்கள் பொண்ணு நீங்கள் பார்த்தீங்களா, அங்கேயே நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல அப்படின்போது, நான் சொன்னால் அவள் எங்கே கேட்குறா நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு. இப்போது என் பசங்களாக இருந்தால் 3 பசங்களும் நான் சொன்னால் கேட்பானுங்க, ஏன்னா நான் என் பையனை அப்படி தான் வளர்த்துருக்கேன், நாங்கள் சொன்னால் கேட்பாங்க, ஆனால் உங்கள் பொண்ணுக்கிட்ட போய் நான் சொல்ல முடியுமா,
நான் என் பசங்களை தான் சொல்ல முடியும். உங்கள் பொண்ணுக்கிட்ட நீங்கள் தான் சொல்லணும். ஏன்னா நான் வளர்த்த விதத்தில் என் பசங்க என் பேச்சு கேட்பாங்க. உங்கள் பொண்ணு உங்கள் பேச்சை கேட்கலாம், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? என் பசங்களை சொல்கிற உரிமை மட்டும்தாங்க எனக்கு இருக்குது அப்படின்றாங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு செருப்படி, தரமான செருப்படியாக இருந்தது. உடனே முத்துவும் வந்துட்டு ஆமாம் எங்கள் அப்பா எப்படி எங்களை வளர்த்துருக்காங்க, எங்கள் அப்பா சொன்னால் நாங்கள் கேட்போம். இல்லை மீனா, இப்போ அவங்க உள்ளே போயிருப்பாங்க, ஹோட்டலுக்கு போய் பார்த்துருப்பாங்க, பலகுரல்கிட்ட சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி பண்ணாதுன்னு, ஓ வேலையை பார்த்துட்டு போமா அப்படின்னு சொன்னது இவங்க வந்து இங்கே ஜிங்குன்னு ஆடுறாங்க அப்படின்ற மாதிரி முத்து பேசுகிறாரு. அப்போ நம்ம ரோஹிணியும் சொல்கிறாங்க, ஆண்டி இப்போ வந்து அவங்க ஸ்ருதி வந்து ஆசைப்பட்டு தான் அந்த வேலைக்கு போகிறா. ஏன்னா அவளால் ரவி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்னு நினச்சி தான் அங்கே போகிறா. இப்போ நானுமே வந்துட்டு மனோஜ் கூட ஷோரூமில் தானே போகிறேன் அப்படின் போது நீங்கள் சொந்தமாக ஒரு ஷோரூம் வச்சுருக்கீங்க, அதில் 2 பேரும் இருக்கீங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் இவ போய் எங்கேயோ ஒரு இடத்துல போய் எச்சு பிளேட் எடுக்கிறது எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது அப்படின்றாங்க. அப்போ இவங்க உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால், உங்களுக்கு குடும்ப கஷ்டம்னா நீங்கள் எங்ககிட்ட காசு வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி மறுபடியும் திமிரா பேசுகிறாங்க. அப்போ நம்மளோட இவர் சொல்கிறாரு, நம்மளோட அண்ணாமலையும் சரி முத்துவும் சரி, எங்களுக்கு ஒன்றும் அப்படி எந்த ஒரு கஷ்டமும் இல்லை அப்படின் போது, இந்த மாதிரி குடும்பத்துலலாம் நான் என் பொண்ணை கொடுப்பேன்னு நினைக்கவே இல்லை. பூ கட்டுறவங்ககிட்டையும் டிரைவர் வீட்லேயும் போய் நான் என் பொண்ணை கொடுத்துருக்குன்ற அவசியமே இல்லை. ஆனால் அவள் ஆசைப்பட்டனால தான் நடந்துச்சுன்னு போது நம்ம அண்ணாமலை கோவம் வருது. அவங்க பூ கட்டினாலும் டிரைவர் வேலை பார்த்தாலும் அவங்க சுயமரியாதையோட அவங்க வேலையை கரெக்டாக பண்ணுறாங்க. நீங்கள் அதெல்லாம் தேவையில்லாத விஷயத்துலாம் நீங்கள் இங்கே பேசக்கூடாது. உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நீங்கள் பேசுங்க அப்படின் போது, இங்கே பாருங்கள் என் வீட்டுக்கார் பிளாங்க் செக் கொடுத்துருக்காரு அப்படின்னு ஒரு செக்கை நீட்டுறாங்க. அந்த செக்கை எடுத்து வச்சுட்டு இதில் எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ ஃபில் பண்ணிக்கோங்க, என் பொண்ணை வேலைக்கு அனுப்பிலாம் சம்பாதிக்காதீங்க, என்ன கஷ்டம் உங்களுக்குனாலும் என்கிட்ட பணத்தை கேளுங்க நாங்கள் தரோம் அப்படின்ற மாதிரி வேலை பேசுகிறாங்க. ஸோ இவருக்கு கோவம் வருது, ஏங்க நாங்கள் காசு வாங்கி தான் பொழைக்கணுமா அப்படின்ற மாதிரி பேசும்போது நம்மளோட முத்து இருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்கை எடுத்துகிட்டு போகிறார். 50 ரூபா 500 ரூபா அப்படின்னு 0 ஏற்றிக்கிட்டே போகிறாரு. பார்த்தா 500 கோடி போட்டுட்டார். 500 கோடி போட்டுட்டு இது எப்படி உடனே பிளாங்க் செக், இந்த அமௌண்ட் உடனே எடுத்துடலாமா அப்படின்னு ரோஹினிகிட்ட கேட்குறாரு. ரோஹினி சொல்கிறாங்க, அப்படின்னா நீங்கள் வந்துட்டு போய் தான் எடுக்கணும் அப்படின் போது, ஓகே நான் போய் எடுக்க போகிறேன் அப்படின் போது அவங்க அம்மா மிரண்டுட்டாங்க. 500 கோடினா எங்கே இருக்குது மிரண்டுட்டு, ஏய் நில்லு அப்படின்னு கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன 500 கோடினதும் ஆஃப் ஆயிட்டீங்களா, உங்கள் காசை வாங்கி தான் நாங்கள் பொழைக்கணும்னு அவசியமே கிடையாது, இந்த படத்தில் பார்க்குற டைலாக் மாதிரி பிளாங்க் செக்கு கொடுக்குறோம், இதை வச்சு நீங்கள் பொழைச்சிக்கோங்க அப்படின்னு பேசுகிறவெல்லாம் வேண்டாம், இந்த காசும் எங்களுக்கு தேவையே கிடையாது, எங்கள் வீட்டில் எங்களை அப்படி வளர்க்கவும் இல்லை அப்படின்ற மாதிரி முத்து அதை பேசிட்டு கிழிச்சு மூஞ்சில் எரியாத குறையா அதை வீசிடுறாரு. கிழிச்சு வீசிட்டு, இந்த பணத்தாலலாம் எங்களை வாங்க முடியாது, உங்கள் பொண்ணு விருப்பப்பட்டு அந்த வேலைக்கு போகிறான்னா உங்கள் பொண்ணுக்கிட்ட சொல்லி புரிய வைங்க, எங்களுக்கு யார் காசும் தேவையில்லை அப்படின்றத முத்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுகிறாரு. அதுக்கப்புறம் இவங்க சொல்கிறாங்க, அண்ணாமலை சொல்கிறாரு, சரி நீங்கள் இப்போ என்னதாம்மா பண்ணணும் அப்படின்னு சொல்கிறீங்கன்னு போது, ஸோ அண்ணாமலை கேட்குறாரு, இப்போ என்னதாம்மா உங்களுக்கு பிரச்சனை, என்ன தான் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின் போது, இங்கே பாருங்கள் எங்கள் மருமகனுக்கு நாங்கள் ரெஸ்டாரண்ட் வச்சு கொடுக்குறோம், சொந்தமாக வந்துட்டு ரவிக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சு கொடுக்குறோம் அப்படின்றாங்க. ஸோ விஜயாவுக்கு உடனே சந்தோஷம், அப்பா அவனுக்கும் சொந்த தொழில் கிடைக்க போது, அதுவும் இன்னொருத்தங்க பணம் அப்படின்னா விஜயாவுக்கு ஈன்னு இருக்கும் இல்லையா, உடனே விஜயாவை சந்தோஷப்படுறாங்க. அப்போ நம்மளோட முத்து எனக்கு புரிஞ்சு போச்சு, இவங்க விலைக்கு வாங்க பார்க்குறாங்க நம்ம ரவியை, இந்த பெரிய பெரிய பணக்காரங்கெல்லாம் வந்துட்டு மருமகனை கையோடு வச்சுக்கணும்னு பார்ப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம ரவியை பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றாங்க. ஸோ இவர் விஜயாவும் ஓகே நான் வேணா பேசி பார்க்குறேன் அப்படின்றாங்க. அண்டு ஸ்ருதியோட அம்மா வந்துட்டு, சம்மந்தி இந்த வீட்டிலே ரொம்ப பொறுப்பானவங்க, சொல்கிறத புரிஞ்சுக்கிறாள் யார், இந்த பிச்சைக்காரனுக்கு செக்யூரிட்டி பிச்சைக்காரனான்ற மாதிரி விஜயா கிட்ட போயிட்டு நம்ம ஸ்ருதியோட அம்மா சொல்கிறாங்க, நீங்கள் தான் சொன்னால் புரிஞ்சுக்குவீங்க, நீங்கள் பேசி மாப்பிள்ளையை கன்வின்ஸ் பண்ணி இந்த இதுக்கு அவங்கள நாங்கள் ரெஸ்டாரண்ட் நாங்களே வச்சு தரோம், அதில் அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வேலை பார்க்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் ரவியை கன்வின்ஸ் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. ஸோ இவங்களுக்கும் நம்ம விஜயாவுக்கும் ஓகே, பணம் வருதுன்னா அவங்க என்ன வேணாலும் செய்வாங்களே, ஸோ அவங்க நான் கன்வின்ஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டாங்க. அண்ட் அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்கன்னா, கோவிலில் சீதா அண்ட் அருணை காட்டுறாங்க. ஸோ 2 பேரும் கோவிலில் மீட் பண்ணி பேசிக்கிறாங்க. அதுவும் எப்போதும் அவங்க அம்மா இருக்கிற கோவில் இல்லாமல் வேற ஒரு கோவிலுக்கு வராங்க. ஸோ இங்கே உங்கள் அம்மா அந்த கோவிலில் இருப்பாங்கன்னு தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி வாங்க அப்படின்ட்டு 2 பேரும் சாமி கும்பிடலான்னு போகும்போது அதே கோவிலில் தான் இவங்க வித்யா அண்ட் முருகனும் இருக்கிறாங்க. இதை வந்து நம்ம சீதா பார்த்துடுறாங்க. ஐயோ, சீதா பார்க்கும்போது இவங்க வித்யாவை மட்டும் தான் பார்க்குறாங்க. ஐயோ இவங்க எங்கே இருக்காங்க, மாட்டிக்குவோமே அப்படின்ட்டு, சரி நீங்கள் சாமி கும்பிடுங்க, நான் பூஜை பொருள்லாம் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூஜைக்கு தேவையான பொருள் வாங்குறேன்ட்டு சீதா கிளம்பிட்டாங்க. அங்கே பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட வித்யா அண்ட் முருகன் 2 பேரும் சாமி கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ இவரும் பின்னாடியே வந்துட்டு ஏதாவது பின்னாடியே பேசிகிட்டு இருக்கும்போது, இருங்க நான் சாமி கும்பிட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வித்யா எல்லா சாமியும் கும்பிட போயிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல நம்மளோட அருண் அண்ட் முருகன் 2 பேரும் தனியாக நின்றுட்டு இருக்கிறாங்க. பார்த்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்ணிக்கிறாங்க. சார் நீங்களா சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுகிறாரு. அப்புறம் என்ன சார் இங்கே அப்படின் போது அவர் கேட்குறாரு முருகன், உங்களோட ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்ணுறீங்கன்னு சொன்னீங்களா, என்னாச்சு சார் அப்படின் போது, அது ஒரு மாதிரி வெயிட்டிங் லிஸ்ட்லேயே போயிருக்கு, இன்னும் ஒன்றும் பெருசாக
கன்வின்ஸ் ஆகலை அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இவர் சொல்கிறாரு, நான் வெயிட்டிங் லிஸ்ட்டில் நான் இருக்கிறேனான்னு கூட எனக்கு தெரில சார் அப்படின் போது, ஏன் போது நான் இன்னும் லவ்வே சொல்லலை சார், பயமாக இருக்குன்னு. இங்கே பாருங்க முருகன், ஒரு விஷயம் தோணிச்சுன்னா நம்ம சொல்லிடணும், இப்படிலாம் வெயிட் பண்ணவே கூடாது, நீங்கள் சொல்லிடுங்க அப்படின்னு தைரியம் கொடுக்குறாரு. இருங்க சார் நான் இப்போவே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வித்யா பின்னாடியே போகிறாரு நம்மளோட முருகன். ஐ ஐ ஐ ஐ அப்படின்ட்டே போறாரு, ஐ லவ் யூன்றதுக்கே போறாரே தவிர சொல்ல மாட்டுறாரு. என்னங்க அப்படின் போது, இல்லைங்க ஐயப்பனை சாமி கும்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடியே சுற்றிட்டு இருக்கிறாரு. அண்ட் அதோட இன்னைக்கு எபிசோட் முடிச்சிட்டாங்க. ஸோ பாப்போம் நாளைக்கு எபிசோடில் வேறு என்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குதுன்றது அடுத்த வீட்டில் பார்க்கலாம். நன்றி.